Hi, can I please stop you for a minute? சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்? I'm a passerby and I just seem to notice that your outfit looks different. Is it a special occasion today or is it a festive day? If so, can you please tell me more about it? ஆமா, இன்னைக்கு பொங்கல் தினத்தை கொண்டாடுறோம். அதனாலதான் சட்டையும் வேஷ்டியும் கட்டியிருக்கேன். பொங்கல் தமிழர் திருநாள்னு கூப்பிடுவாங்க. பொங்கல் 4 நாளைக்கு கொண்டாடுறோம். முதல் நாள் போகி, 2ஆம் நாள் தைப்பொங்கல், 3ஆம் நாள் மாட்டுப் பொங்கல் மற்றும் 4ஆம் நாள் காணும் பொங்கல்னு கூப்பிடுவாங்க. How exactly do you celebrate Pongal and how do you do it differently every day? போகி அன்னைக்கு பாசெல்லாம் அரிச்சு வீட்டை சுத்தம் செய்வாங்க. தைப்பொங்கல் அன்னைக்கு சூரியனுக்கு பொங்கல் வச்சு சாமிக்கு படையல் செய்வாங்க. அதுக்கப்புறம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாடை குளிப்பாட்டி அலங்கரிச்சு பூஜை செய்வாங்க. காணும் பொங்கல் அன்னைக்கு உறவினர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டாடி மகிழ்வாங்க. That's a really nice way to show respect to our farmers who feed us every day. So is there any special cuisine for Pongal? சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அவரைக்காய், அரசாணிக்காய், மொச்சை இதெல்லாம் சமைச்சு பரிமாறுவாங்க. Oh, that seems rather interesting. But from what I've seen with South Indian culture, there's not a single festival without dance or music. So does Pongal have anything of that sort? பொங்கல் அன்னைக்கு கும்மி ஆட்டம், கோலாட்டம், அப்புறம் நிறைய நாட்டுப்புற இசையெல்லாம் வாசிச்சு கொண்டாடுவாங்க. அதோட ஜல்லிக்கட்டையும் நடத்தி கொண்டாடுவாங்க. Thanks a lot for sharing this information. Wishing you a very happy Pongal. இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.